வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கரும்பு ஜூஸ்ல நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பத்தி விரிவா பார்க்க போறோம். கரும்பு ஜூஸ் தொற்று நோய்களை நமக்கு குணப்படுத்த உதவுவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உதவுகிறது. இரும்பு, மெக்னீசியம், கால்சியம் மற்றும் பிற சத்துக்கள் கரும்பு ஜூஸ்ல நிறைந்திருக்கு. இது பொதுவாக சளி மற்றும் பல தொற்று நோய்களை குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் நம்மளுடைய உடல்ல புரத அளவுகளை அதிகரித்து காய்ச்சலையும் குணப்படுத்துகிறது கரும்பு ஜூஸ். இந்த கரும்பு ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது மென்மேலும் பல மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸ் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போய்டும். தோல் பளபளப்பாக இருக்கிறதுக்கு கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம். வயதான முகத்தோற்றம் ஏற்படுவதை யாருமே விரும்ப மாட்டோம் தான். ஆனால் ஓரளவு நம்மளுடைய முதுமையை நம்ம தள்ளி போடுறதுக்கு, செல்களினுடைய வளர்ச்சியை குறைக்காம ஓரளவு நம்ம எப்போதுமே எங்கா தெரியறதுக்கு நம்மளுடைய உணவுகளில் கரும்பு ஜூஸ் சேர்த்துக்கலாம். எப்போதுமே இளமை தோற்றத்தில் இருக்கிறதுக்கு விரும்பணும் அப்படின்னா கரும்பு ஜூஸ் பருகும்போது ஓரளவு நல்ல பலன் கிடைக்கும். இந்த கரும்பு ஜூஸில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், ஃப்ளவனாய்ட்ஸ், ஃபீனோலிக் கூட்டு பொருள்கள் சருமத்தில் ஈரப்பதத்தை இன்னும் கூட்டும். தோலில் ஒரு பளபளப்பு தன்மையை கொடுத்து உடலுக்கு இளமை தோற்றத்தை தரும். நாட்டு சர்க்கரை, தேன், மெழுகு சேர்த்து காய்ச்சி முகப்பருவினுடைய மீது நம்ம தடவணும் அப்படின்னா இதன் மூலமாக பருக்களை விரைவில் நம்ம மறைத்துக் கொள்ளலாம். சருமமும் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். சிறுநீரக தொற்றுகள் ஏற்படாது நம்ம கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது. சிறுநீரக குழாய் தொற்றுகள், சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரகங்களினுடைய செயல்பாட்டை உறுதி செய்வதற்கெல்லாம் இந்த கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 2 முறை எலுமிச்சை மற்றும் தேங்காய் தண்ணீரில் கலந்த கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக கற்கள்லாம் உருவாகாமல் சிறுநீரகம் தன்னுடைய வேலையை ஆரோக்கியமாக செய்யும். நச்சுக்கள்லாம் வெளியேற்றப்படும். நச்சுக்களை நம்மளுடைய உடல் நீக்குகிறது கரும்பு ஜூஸ். கரும்பு ஜூஸ் தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்கள் மற்றும் பிற தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையுமே நீக்கி உடலை தூய்மைப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை நீக்குவதால் படிப்படியாக நம்மளுடைய உடல் எடை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கெல்லாம் கரும்பு ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். உடனடி ஆற்றல் நம்ம பெறலாம் கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது. அதாவது எனர்ஜி நமக்கு சீக்கிரமாக கிடைக்க ஆரம்பிக்கும். கரும்பு ஜூஸ் என்பது உடனடி ஆற்றலுக்கு ஒரு சிறந்த ஆதாரம். தாகமாக இருந்தால் கரும்பு ஜூஸ் அருந்தும் போது அது உங்களுக்கு புத்துயிர் அளித்து உங்களுடைய மனநிலையை இன்னும் புதுப்பிக்கும். ஸோ உங்களை ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கூட ஆரம்பிக்கும் நீங்கள் கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது. நமது உடலில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக நமக்கு வலுவாக இருக்க வேண்டியது அவசியம். கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்து நலமோடு வாழலாம். இப்போ கரும்பு ஜூஸ் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரத்தத்தில் கலந்து நிணநீர் சுரப்பிகளில் வெளிப்படுத்தி உடலை எளிதில் தாக்கக்கூடிய தொற்று வியாதிகள், சுரங்கள் போன்றவற்றை தடுப்பதில் சிறப்பாக செயல்படும். இது கல்லீரல் மற்றும் செரிமான உறுப்புகளையும் பலப்படுத்தும். கரும்பு ஜூஸ் இந்த மாதிரி உறுப்புகள் ஆரோக்கியமாக இயங்க செய்யும். கல்லீரல் சுரக்கின்ற பைருலுஃபின் வேதிப்பொருளினுடைய சமச்சீர் தன்மையை கரும்பு ஜூஸ் பாதுகாக்கும். தொண்டை புண் ஆறுவதற்கு நம்ம கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம். உங்களுடைய தொண்டைக்குள் திடீர் அரிப்பு அல்லது எரிச்சலை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா கரும்பு ஜூஸை ஒரு குவளையில் சுண்ணாம்பு மற்றும் கருப்பு உப்பு சேர்த்து ஒரு குவளையுடன் நீங்கள் குடிக்கணும். விட்டமின் சி உங்களுக்கு மிகுதியாக கரும்பு ஜூஸில் காணப்படுது. இது தொண்டை புண் குணமாகிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கரும்பு ஜூஸ் அப்படின்றது வைரஸ்கள் அல்லது பாக்டீரியா நோய் தொற்றுகளை தடுக்கக்கூடிய எதிர்ப்பு பொருட்களினுடைய ஒரு வளமான மூலம். எடை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கரும்பு ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். கரும்பு ஜூஸ் இனிப்பாக இருக்குது அப்படின்னாலும் கரும்பு ஜூஸ் ஒரு சில கூடுதல் கலோரிகளை எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கரும்பு சாறு உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதாக அறியப்படுகிறது. அப்போ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எடை சைடு எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். செரிமான திறன் மேம்படுவதற்கு கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம். பலருக்கும் சாப்பிட்ட உணவு முழுமையாக செரிமானம் அடையாமல் போகிறதுக்கு காரணம் செரிமான அமிலங்களினுடைய சுரப்பில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் குறைபாடுகள் தான். கரும்பு ஜூஸ் அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிறு மற்றும் குடல் சுத்தமாகும். மேலும் வயிற்றில் உணவு செரிமானத்திற்கு உதவக்கூடிய அமிலங்களினுடைய சுரப்பை எல்லாம் கரும்பு ஜூஸ் அதிகப்படுத்தும். இதனுடைய வேதியியல் சமச்சீர் தன்மை சரியான விதத்தில் வைக்கும். எனவே செரிமானத்திறன் மேம்படுவதற்கு விரும்புபவர்கள்லாம் தொடர்ந்து ஒரு டம்ளர் கரும்பு ஜூஸ் குடிக்கிறது நல்லது. கரும்பு ஜூஸில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நம்மளுடைய வயிற்றில் அளவுகளை பார்த்தீங்கன்னா சமன் செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் செரிமான சாறுகள் சுரக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். பற்களுக்கு வலிமை அளிக்கும் கரும்பு ஜூஸ். பொதுவாகவே பற்களில் சொத்தை ஏற்பட்டவர்கள்லாம் சுகாதாரத்தை முறையாக பேணாதவர்களுக்கெல்லாம் வாய் துர்நாற்றம் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக ஆயிடும். உணவில் ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த மாதிரி வாய் துர்நாற்றம் உண்டாவதாக ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. இதுக்கு சிறந்த ஒரு இயற்கை தீர்வாக கரும்பு ஜூஸ் இருக்கும். கரும்பு பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்து பற்களினுடைய எனாமலை வலுப்படுத்தும். ஸோ அந்த எனாமல் லேயரை நமக்கு வலுப்படுத்துறதால
சாப்பிட்றதால பற்கள் நமக்கு ஸ்ட்ராங்காக தேய்மானம் இல்லாமல் இருக்கும். சிலருக்கு பற்கள் வந்து வலிமையிலிருந்து காணப்படுவது போன்ற பிரச்சனை இருக்கும். ஈறுகள் மிகுந்த சேதமடைந்திருக்கும். இவங்கெல்லாம் கரும்பு எடுத்துக்கொள்ளும் போது பற்கள் ஈறுகளுக்கெல்லாம் வலிமை கிடைக்கும். உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்தையும் குறையாமல் தடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் உங்களுக்கு இருக்காது நீங்கள் கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது. தொடர்ந்து 2 முறை மலம் கழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் நமக்கு ஆரோக்கியம். அப்படி இல்லாதவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த 2 இப்போ நம்ம இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு கரும்பு ஜூஸ் குடிப்பதன் மூலமாக மலச்சிக்கலை சரி பண்ணிக்கலாம். அதோட இதயம் மற்றும் நுரையீரலுக்கும் பலம் அளிக்கும் கரும்பு ஜூஸ். வயிற்று புண்களையும் சரி பண்ணும். நீர்க்கடுப்பு நமக்கு நீங்கி போவதற்கு கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம். கரும்பு வேற நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து கொதிக்க வைத்து சாப்பிடுவதன் மூலமாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய எரிச்சலை சரி பண்ணலாம். அடிக்கடி நீர்க்கடுப்பு ஏற்படுவது சரியாகும். உடல் எரிச்சல் தீர்வதற்கு கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். உடல் எரிச்சல் என்பது மிகவும் கொடுமையான ஒன்று. இதற்கு கரும்பு ஜூஸோட தயிர் சேர்த்து சாப்பிடுவதன் மூலமாக உடலில் ஏற்படக்கூடிய எரிச்சலை சரி பண்ணலாம். உடலுக்கு குளிர்ச்சியையும் அளித்துக் கொள்ளலாம். மூளைக்கு நல்லது கரும்பு ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது. உடலில் அனைத்து இயக்கங்களையுமே மூளை தான் நிர்வகிக்குது. இந்த கரும்பு சாறை அருந்துவதன் மூலமாக மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரித்து சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும். புண்கள் ஆறும் நம்ம கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது குழந்தைக்கு அடிக்கடி விளையாடும் போது கீழே விழுவதன் காரணமாக புண்கள் உண்டாகும். இதுக்கெல்லாம் அவங்க கரும்பை நசுக்கி புண் இருக்கக்கூடிய இடங்களில் கட்டி வைப்பதன் மூலமாக விரைவில் அந்த புண்கள் வந்து ஆற்றிக்கொள்ளலாம். ஸோ இது போல நிறைய மருத்துவமைகள் கரும்பு ஜூஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே தொடர்ந்து கரும்பு ஜூஸை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிலை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.